அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளில் ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாதத்தில் அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளில் ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாதத்தில் அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி வரக்கூடிய சூழலில் களத்திலிருந்து விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அன்வர். அவரிடம் பேசலாம். வணக்கம் அன்வர். பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டு வந்த சூழல்ல அவங்களுக்கு சந்தோஷம் அளிக்கிற விதமா இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இதுக்கு அங்க இருக்கவங்களோட பதில் என்னவா இருக்கு? இது அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குதா? திருப்திகரமான ஒரு அறிவிப்பா இருக்கா? அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க? வணக்கம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் தொடர்ந்து 17வது நாளாக பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அரசு பள்ளியில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப பகுதி நேர ஆசிரியர்களை வைத்து நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், அதே போல ஆசிரியர் தகுதி தேர்வில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஏற்கனவே 3 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்று இந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு தொகுப்பூதியம் 12,500 15,000 உயர்த்தி வழங்கப்படும் எனவும், மே மாதம் இதுவரை அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தங்களுக்கு அதாவது திமுக 2021 ஆண்டு தேர்தல் வாக்குறுதியான 181 அதாவது பணி நிரந்தரம் செய்வோம் என்ற கோரிக்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தின் அருகில் பகுதி நேர ஆசிரியர்கள் தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் சிறப்பு மதிப்பெண்ணாவது வழங்கப்படும் என அறிவித்துள்ள நிலையில் அது குறித்து சென்னை நுங்கம்பாக்கம் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களும் அது குறித்து கேட்போம். சார் வணக்கம் சார். குறிப்பா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வுல சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லியிருக்கார் முதலமைச்சர். அதை எப்படி பாக்குறீங்க? வணக்கம் சார். அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 8ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து போராட்டத்தை இன்றோடு 17வது நாள் போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பகுதி நேர ஆசிரியர்களின் உயிர் மூச்சான ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம். இந்த மாண்புமிகு முதல்வர் கொடுத்த தேர்தல் அறிக்கை எண் 181 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்றுதான் சொல்லியுள்ளார்கள். அந்த ஒற்றை கோரிக்கையை தான் வலியுறுத்தி அதை நிறைவேற்ற வேண்டும், அதை அறிவிப்பாக அறிவிக்க வேண்டும், அதை அரசாணையாக வெளியிட வேண்டும் என்றுதான் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அறிவித்த அறிவிப்பு என்பது எங்களுக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை, ஒரு தெளிவாக இல்லை. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை. நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி 181 பணி நிரந்தர ஆணையை வெளியிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த அறிவிப்பு என்பதெல்லாம் ரொட்டீனா நடக்கிற ஒர்க். டிஆர்பி அப்படிங்கிறது எப்போ கவர்மெண்ட் காலி பணியிடங்களானா ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு ஒருக்கா ரொட்டீனா செய்யற வேலை தான். இது போராட்டத்தின் வாயிலா ஒன்றும் இல்லை. இது கவர்மெண்ட் ரொட்டீனா செய்யற வேலை. டிஆர்பி வைக்கும், வேக்கன்ட் பிளேஸ் ஆகும்போது அதிக எண்ணிக்கையில் இருக்கும்போது ரெக்யூர்மெண்ட் மூலமா எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. போன தடவை 2017 நடந்தது. ஆனால் நாங்கள் கேட்டப்ப எங்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் கூட கொடுக்கல, எங்களுக்கு தனித்தேர்வு நடத்தல. நாங்கள் கேட்கறது நீங்க அப்படி பண்றதா இருந்தா 5 வருஷம் நாங்கள் அரசு ஏழை எளிய மாணவர்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கிறோம்.
அதனால எங்களுக்கு அந்த அடிப்படையில் 5 வருஷம் நாங்கள் சர்வீஸ் செஞ்சிருக்கோம் குறைஞ்ச ஊதியத்தில். எங்களுக்கு சிறப்பு தேர்வு வைக்கணுங்கிறோம், எங்களுக்கு மட்டும் வைக்கணுங்கிறோம், பணியில் உள்ளவருக்கு மட்டும் தான் வைக்கணும்னு கேட்குறோம். நீங்கள் காமனாக வைக்கிறீங்க, காமனாக வச்சா எங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்க. சுமாராக சொல்கிறேன், ஒரு 5 மாதிரி மதிப்பெண் கொடுத்தா எங்களுக்கு எப்படி அந்த போட்டி போட்டு உள்ளே போக முடியும்? நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 50-55 வயசை கடந்தவங்க, எப்படி அந்த போட்டித் தேர்வில் போய் நாங்கள் மற்றவங்களோட சேர்ந்து காமனாக போட்டி போட முடியும்? இதெல்லாம் அரசு, இந்த அமைச்சர்கள் அவங்களாம் சிந்திக்க வேண்டாமா? நினைத்து பாருங்க, குறைந்த ஊதியம் 12,500 வாங்கி கொண்டு 12,000 ஆசிரியர் பெருமக்கள் இன்னும் 5 வருஷமாக போராடி கொண்டு இருக்கின்றோம். சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளை நிம்மதியாக சாப்பிட கூட முடியவில்லை. வாழ்வாதாரத்துக்காக நடு ரோட்டில் நிற்கிறோம். நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நம்பித்தானே வாக்களித்தோம். இப்பொழுது நடு ரோட்டில் போராடி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 17 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். ஒரே எங்களுக்கு இவங்க அமைச்சரோ முதல்வரோ சொன்னதில்லை, எங்களுக்கு இன்னும் தெளிவான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் ஊதிய உயர்வோ மே மாத சம்பளமோ அப்படியெல்லாம் கேட்கவில்லை. நீங்கள் சொன்ன வாக்குறுதி 181 உடனே எவ்வித இதுமின்றி நிபந்தனையுமின்றி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் 180 அடிப்படையில் மாண்பு முதல்வர்கள் உடனடியாக அரசாணை, அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற அரசாணையை சட்டசபையில் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். பகுதியினர் ஆசிரியர்கள் தொடர்ந்து தங்களுக்கு முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்புகள் முறையா வரணும், தங்களுக்கு தனியா தேர்வுகள் நடத்தப்படணும், ஒட்டுமொத்தமா ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி அதில் மதிப்பெண்கள் வழங்குவதை விட எங்களுக்கு 15 ஆண்டு காலம் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம், எங்களுக்கு தனியாக தேர்வு வைத்து எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே தங்களுக்கு அளித்த வாக்குறுதியான 181 உடனடியாக சட்டமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி பகுதிநேர ஆசிரியர்கள் தொடர்ந்து நுங்கம்பாக்கம் டிபி வளாகத்தில் தொடர்ந்து பணி நிரந்தரம் வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கள விவரங்களுக்கு நன்றி அன்பர்.